இன்னைக்கு நம்ம 2024 முடிஞ்சு 2025க்கு போகிறோம். நம்ம எனக்கு பாடம் சொல்லி தந்த அத்தனை குருமார்களுக்கும், என்னோட ஜோதிட நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கு அத்தனை பேருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஓகேங்களா? நம்ம 2025க்கு போகலாமா? சரி, 2025 புதன்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்க போகுது. சரி, நீங்கள் இப்போ நிறைய தமிழில் சி தமிழில் நீயா நானா எல்லாத்துலேயும் நீங்கள் ராசி பலன் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க இல்லையா? 2025 எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாகவே நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பிறப்பு ஜாதகத்தை சொல்கிறது நேட்டல் அஸ்ட்ராலஜி. இப்போ நான் முண்டேன் அஸ்ட்ராலஜி பற்றி சொல்ல போகிறேன். அதாவது உலகியல் ஜோதிடம் எப்படி இருக்கும் 2025 அப்படிங்கிறத பார்க்கலாமா? சரி, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி 2025 என்ன இதில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறகு. அப்போ உத்திராட நட்சத்திரங்கிறது என்னது? விநாயகர் பிறந்த நட்சத்திரம். அப்போ நீங்கள் காலையில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிங்க. இந்த வருஷம் பூராவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா அருமையான நட்சத்திரத்தில் பிறகு. அதாவது உத்திராட நட்சத்திரத்தை பற்றி சின்ன டிப்ஸ் சொல்லிட்டு நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி போகலாம். ஓகே? அதாவது உத்திராட நட்சத்திரங்கிறது எங்கே இருக்குது? காலச்சக்கரத்துக்கு 9வது வீட்டில் இருக்குது. உத்திராட 1ஆம் பாதம் எங்கே இருக்குது? மற்ற 3 பாதம் மகரத்தில் இருக்குது. ஓகே, அந்த உத்திராட நட்சத்திரங்கிறது என்னன்னா ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. எதனால? அதாவது காலச்சக்கரத்துக்கு 9, 10 நம்ம என்ன சொல்லுவோம்? தர்ம கர்மாதி ஸ்தானம் சொல்லுவோமா? அப்போ அந்த ஸ்தானத்தை இணைக்கக்கூடிய கிரகமே நட்சத்திரமே உத்திராடம். அப்போ அந்த நட்சத்திரக்காரங்க எவ்வளோ அருமையாக இருப்பாங்கன்னு பாருங்க. அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரெல்லாம் பாருங்க, விநாயகர் அந்த நட்சத்திரம் தான் பிறந்தாரு. சல்லிய தேவரும் அந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்தாரு. செவ்வாய் பகவானே அந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காரு. கொங்கணவருக்கார் சித்தர் அவரும் அதில் தான் பிறந்திருக்கிறாரு. வேதங்கள் 4 பிறந்த நட்சத்திரமே உத்திராடம் தான். அப்போ இவ்வளோ அருமையான ஒரு நட்சத்திரத்தில் நாளைக்கு வருஷம் பிறக்கினா நமக்கு எவ்வளோ அமோகமாக இருக்கும் இல்லையா? பொதுவாகவே உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க எப்படி இருப்பாங்க? ஏன்னா செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் இல்லையா? அது சூரியனோட நட்சத்திரம். அப்போ அவங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக இருக்குமா? கோபமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க எங்கே போனாலுமே ஒரு தலைமை தாங்கக்கூடிய இடமா தான் இருப்பாங்க. எங்கேயுமே அவங்க முன்னிலையில் தான் இருப்பாங்க. ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் இல்லையா? அவங்க முன்னிலையில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கவோ ஒரு கல்வியில் தொடங்கவோ இவங்களை முன்னிலையில் வச்சு நம்ம செய்தோம்னு வச்சுக்கியா அந்த தொழில் அமோகமாக இருக்கும். அவ்வளோ பவர் அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டு. சரியா? நீங்கள் செய்து பார்க்குறீங்களா? இதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்களை வச்சு அவங்களுக்கு அப்போ அவங்க பவர் உங்களுக்கே தெரியாது. பொதுவாகவே அவங்க வீட்டில் வம்சத்துலேயே இவங்க தான் நம்பர் 1ஆக இருப்பாங்க. இங்கே எந்த வீட்டில் பிறந்திருக்கீங்களோ அந்த வீட்டில் பாருங்கள், ஒன்று அரசியலில் இருப்பாங்க, ஒன்று அரசு வேலையில் இருப்பாங்க. பொதுவாக பாருங்கள், காலச்சக்கரத்துக்கு 1வது வீட்டில் தான் சூரிய பகவான் உச்சமடைகிறார். அவருக்கு வீடு எங்கே இருக்குது? பஞ்சமஸ்தானத்தில். அப்போ காலச்சக்கரத்துக்கு 10வது வீட்டில் தான் சூரிய பகவான் எங்கே? திக்பலமாக இருக்கார். சூரியன் 10 திக்பலம். அப்போ திக்பலம் அடையக்கூடிய இடம் மகரம். அப்போ மேக்சிமம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க மருத்துவத்துறையில் சிறப்பாக இருப்பாங்க. சர்ஜனாக இருப்பாங்க, ஒன்று பிஃபார்ம் எம்ஃபார்ம் படிச்சிருப்பாங்க, இன்னும் டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க. இதே உத்திராட நட்சத்திரக்காரங்க ஒரு மருந்து கொடுத்து பாருங்க, அவங்க கையால் சாப்பிட்டு பாருங்க, சீக்கிரம் குணமாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, உத்திராட நட்சத்திரக்காரங்க குழந்தை பாக்கியம் குறவு அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் பாவம் குழந்தை தான், பூர்வீகமும் குழந்தை தான். நீங்கள் பூர்வீக சொத்தை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடச்சிடும். உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அவங்க உத்திராட நட்சத்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோமா? பொதுவாக உத்திராட நட்சத்திரம் பாருங்கள், இது 1ஆம் பாவம் இதில் வர்க்கோத்தமம். அதே மாதிரி உத்திராடம் 2ஆம் பாவம் இங்கே வர்க்கோத்தமம் பெற்றோம். அப்புறம் உத்திராடம் 4ஆம் பாவம் பாருங்கள், அது எங்கே இருக்க? உத்திராடம் 4ஆம் பாவமும் திருவோணம் 1ஆம் பாவம் அபிஜித் நட்சத்திரம். அப்போது அது எங்கே இருக்கும்? மீனம் மேஷத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். உத்திராடம் 4ஆம் பாவம் நவாம்சத்தில் திருவோணம் 1 அற்புதமான நட்சத்திரங்க. அந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா உத்திராடம் 4ஆம் பாவத்தில் தான் யார் பிறந்தா? ஆதாம். திருவோணம் ஆதாம் ஏவாள் பிறந்த நட்சத்திரமே. அதான் இந்த நட்சத்திரம் தாங்க 27 நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம். அதான் உத்திராட நட்சத்திரம் தான். அதான் 26 நட்சத்திரத்துக்கு தேவியரும் இவங்களை பாத பூஜை பண்ணிட்டு தான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்போ எவ்வளவு அற்புதமான நட்சத்திரத்தில் நம்ம வருஷம் பிறகு பார்த்தீங்களா? சரி, நிறைய சொல்ல நம்ம இப்போ முண்டேன் அஸ்ட்ராலஜிக்கு போகலாமா? இன்னும் நிறைய நட்சத்திர பலன்கள்ல உத்திராடத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறேன். சரியா? சரி, இப்போ முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறது என்ன தெரியுமாங்க? அதாவது உலகியல் ஜோதிடம் இந்த வருஷம் 2025 உலகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய
அஸ்வினி, பரணி, கார்த்திகை, மகம், பூரம், உத்திரம், மூலம், பூராடம், உத்திராடம். இந்த நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய நட்சத்திர நாம எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். கேலண்டரில் போட்டிருக்கோம், இல்லைன்னா நான் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். அந்த அந்த நாம எழுத்து கொண்டவங்க இந்த வருஷம் டாப் லெவலில் இருப்பாங்க. எப்படி? அவங்க துறையில் ஒன்றுனா அரசியலில் இருந்தால் அரசியலில் டாப் லெவலில் வருவாங்க. அரசு துறையில் இருக்கிறாங்க, அவங்க எந்த துறையில் இருக்கிறீங்களோ அதில் நீங்கள் பெரிய அளவில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுவும் என்னது, திடீர்னு இந்த கேது இதில் பூர நட்சத்திரத்தில் வரும்போது ஒரு மரண பயத்தை கொடுக்கும். அதே மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்களுக்கு டாப் லெவலில் துறையில் வருவாங்க. ஒரு பயமும், ஒரு விபத்து நடக்கக்கூடிய ஒரு பயமும் இருக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். சரியா? இதே பாருங்க, ரிஷபம், கன்னி, மகரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க துறையில் அது அந்த நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நாம நட்சத்திரத்தை கொண்டவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸில் ஒரு வீழ்ச்சி இருக்குது. அப்போ அந்த வீழ்ச்சி சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நம்ம ஒருத்தங்க ரொம்ப நம்பி இருப்பீங்க, அப்போ அவங்களால ஒரு தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் வருது இந்த வருஷத்தில். அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஓகேயா? இது என்னது, உங்கள் ஜாதகப்படி இல்லை, உலகியல் ரீதியாக நடக்கக்கூடியது. அது அந்த நாம எழுத்துக்கள் உள்ளவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும். இதே பாருங்க, மிதுனம், துலாம், கும்பம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னா சில வழக்குகள் இருக்கலாம். அந்த வழக்கு மூலமாக சில அவமானங்கள் படலாம். அப்போ நம்ம அந்த இது வழக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கணக்குகளை ஆடிட்டிங்லாம் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. எதுலையும் நமக்கு தெரியும்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு எதில் கேஸ் வரும் அப்படிங்கிற உங்களுக்கு உஷாராக இருந்துட்டீங்கன்னா நல்லது தானே. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரியா? நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இப்போ குரு பகவான் இந்த வருஷம் எங்கே வர்றாரு, 3 வருட பலன்கள் இந்த வருஷம் மாறுறாரு. குரு பகவான் மே மாதம், ராகு கேது மே மாதம், சனி பகவான் மார்ச் மாதம். அப்போ 2025 3 வருட பலன்களும் மாற போறாரு. 2026 தான் எலெக்ஷன் வருது. அப்போ நம்ம 2026 யார் ஜெயிக்கான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு எலெக்ஷன் இல்லை. அப்போ குரு பகவான் மிதுனத்தில் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பூராவுமே கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு டாப்பாக இருக்கும். ஏன்னா அவர் புதன் வீட்டுக்கு வர்றாரு இல்லையா. இப்போ இது வரைக்கும் குரு பகவான் எங்கே இருந்தாரு, சுக்கிரன்ல. அப்போ கலைத்துறையில் எவ்வளோ பேர் புகேஷ்லாம் வாங்கினா இல்லையா, எத்தனை பேர் நம்ம கலைத்துறையில் டாப் லெவலில் வந்தாங்க, இப்போ விருது வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும்போது கல்வித்துறை, போக்குவரத்து துறை, போஸ்ட் ஆஃபீஸ், எழுத்து, பத்திரப்பதிவு இந்த மாதிரி புதனுடைய காரணங்கள் அத்தனையும் உங்களுக்கு இந்த வருஷம் பூராவும் டாப்பாக இருக்கும். அது கூடுதலாக புதன் திருவோணத்தில் வரும்போதெல்லாம் அந்த மாதங்கள் ரொம்ப டாப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் நிறைய விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் சனி பகவான் மீனத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் என்னன்னா ஒரு அரசியல் தலைவர்கள் அல்ல மத தலைவர்களுக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பெரிய ஜோதிடர்கள், பிரபலமான ஜோதிடர்கள் யாராவது ஒரு மரணம் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்காது. நிறைய விருதுகள் பெற்றுருவாங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன மரணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்கு. சனி பகவான் மீனத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன இது நடக்கிறது. கண் நோய் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு இந்த வருஷத்துல. ஓகேயா? சரி, அடுத்து ராவுகேது இங்கே வந்த பிறகு என்னமா இருக்குன்னா விண்வெளி ஆராய்ச்சி அதெல்லாம் டாப் லெவலில் இருக்கும். விஞ்ஞானம் நல்ல வளர்ச்சி அடையும். ராகு கும்பத்தில் இருக்கும்போது விஞ்ஞானம் அதிக அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அணுகுண்டு சோதனைகள் இதெல்லாம் நடக்கும், பெரிய அளவில் நல்லா இருக்கும். புரியுதா? அப்போ இது இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா உலகத்தில் நடக்க போகுது. அதாவது மிதுனத்தில் குருவும் கும்பத்தில் ராகும் வரும்போது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். எப்படி? அதாவது 2001 செப்டம்பரில் குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கும்போது தான் அமெரிக்காவில் ஆப்கான்காரன் என்ன பண்ணான், விமானத்தை வச்சு தகர்த்தான் பார்த்தியா. அதே மாதிரி அப்போ குருவும் ராகும் சேர்ந்தா என்னதுங்க, குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த 2 சேரும்போது அப்போ இப்போ திரிகோணத்தில் இருக்கு. சேர்ந்து இருந்தாலும் 1-5-9 இருந்தாலும் சேர்ந்து இருக்க மாதிரி தான். அப்போ இந்த சமயத்துலேயும் ஒரு சம்பவம் நடக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி வருது. அப்போ எந்த நாட்டில், அந்த அமெரிக்கா நாடு, ஆப்கான் நாடு, கும்பம் ஆப்கான். அப்போ இது அமெரிக்கா. இந்த மாதிரி நாடுகளில் சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ராகு கேதுங்க இருக்கா, ராகு கேது இருக்கும்போது இப்போ நம்ம ஒவ்வொரு மாச பலன் இருக்கு பார்த்தீங்களா. செவ்வாய் இருக்கு, யாரெல்லாம் மாசம் செவ்வாய் மாறுவார், புதன், சுக்கிரன், சூரியன் இவங்கெல்லாம் மாசம் மாறக்கூடியவங்க இல்லையா. அப்போ ராகு கேதுக்கு கேந்திரத்தில் சூரியன் வரும்போதெல்லாம் அப்போ கேந்திரம் சொல்லும்போது கேதுங்க இருப்பாரா 1, 4, 7, 10
இந்த இடத்துல எல்லாம் சூரியன் வரும்போது அரசியல் தலைவர்களுக்குள்ள ஒரு கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஒரு கூட்டணி விரிசலாகும், அதெல்லாம் புது கூட்டணி சேரும். ஆனால் இந்த இதுலேருந்து அங்கே மாறுவாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன, ஏன்னா அரசியலுங்கிறது சூரியன், அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி செவ்வாய் புதன் இதெல்லாம் நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன், சரிங்களா? இப்போ நம்ம உலக ரீதியாக என்ன நடந்துக்குது, சரி இப்போ உத்திராட நட்சத்திரம் பிறக்குன்னு சொன்னேன். அவங்களுக்கு சின்ன பரிகாரமாக என்ன செய்யணும்னா, நீங்கள் எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது பால் தானம் கொடுங்க. பால் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி கல்விக்கு, ஏன்னா வேதங்கள் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, கல்விக்கு நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க. பாவப்பட்ட பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய உதவி செய்துட்டே இருங்க, டாப் லெவலில் வந்துடலாம். ஓகே, சரி, நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.